ஒரு அப்பாவோட கதை சொல்கிறேன். நம்ம 5 வயசில் இருக்கிறச்சே அப்பாவுக்கு எல்லாம் தெரியும்னு யோசிப்போம். 6 வயசில் இருக்கிறச்சே அப்பாவுக்கு நிறைய தெரியறது அப்படின்னு யோசிப்போம். 8 வயசில் இருக்கிறச்சே அப்பாவுக்கு சில விஷயம் தெரியலன்னு யோசிப்போம். 10 வயசில் இருக்கிறச்சே அப்பாவுக்கு ஒன்றும் தெரியலன்னு யோசிப்போம். 12 வயசில் இருக்கிறச்சே அப்பா ஏதோ பேசுகிறாருன்னு யோசிப்போம். 14 வயசில் இருக்கிறச்சே அப்பா சொல்கிறதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்க கூடாதுன்னு யோசிப்போம். 18 வயசில் இருக்கிறச்சே அப்பாவுக்கு என்ன தெரியும் அப்படின்னு யோசிப்போம். 21 இருக்கிறச்சே அப்பா வளர்றார் அப்படின்னு யோசிப்போம். 23 வயசில் அப்பாவை விட எனக்கு நிறைய தெரியும்னு யோசிப்போம். 25 வயசில் அப்பாவுக்கு ஏதோ சில விஷயம் தெரியறதுன்னு யோசிப்போம். 30 வயசில் நம்ம ஏன் இந்த அப்பா கிட்ட கேட்கக்கூடாதுன்னு யோசிப்போம். 40 வயசில் எப்படி அப்பா இதெல்லாம் கடந்து வந்தார் அப்படின்னு யோசிப்போம். 45 வயசில் அப்பா இது வரைக்கும் சொன்னதெல்லாம் கரெக்டு தான் அப்படின்னு யோசிப்போம். 50 வயசில் அப்பா இன்னும் உயிரோடு இருந்தாக்க நம்ம அவர்கிட்ட இருந்து நிறைய கற்றுருக்கலாம் அப்படின்னு யோசிப்போம். மோரல், இருக்கிறப்போ அருமை தெரியாது, இல்லாதப்போ இருந்திருக்கலான்னு தோணும். மேக் எவ்ரி செகண்ட் கவுண்ட்.